ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட காஞ்சிஸ் வந்து குரூப் பை குரூப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு லெசன் வந்து நாளைக்கு லெசனில் வந்து வேர்ப்ஸ் ஆர் ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் வினைச்சொற்கள் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம். இதை பற்றின ஒரு சின்ன ஹிண்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம். அதாவது இந்த நவுன் அல்லது பெயர் சொற்களுக்கு வர்ற காஞ்சியானது லிட்டரலாக வந்து ஒரே ஒரு மீனிங்கை தான் குறிக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் அப்படின்றது இட் இஸ் ஆல்வேஸ் ஒரு காஞ்சி தான். அதே போலவே வந்து மலை அப்படின்றது வந்து ஒரே ஒரு காஞ்சி தான். வேறஸ் இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எழுது அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்ட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸில் நிறைய விதமாக நம்மளால வந்து இதை குறிக்க முடியும். அதாவது எழுதினேன், எழுதுகிறேன், எழுதுவேன், எழுதினான் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அதை வச்சு உருவாக்க முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி வினைச்சொற்களுக்கு வர்ற காஞ்சியை தொடர்ந்து ஒரு சில ஹிரகானா எழுத்துக்களால குறிக்கப்பட்டிருக்கும். இது வந்து காலத்தை பொறுத்து இந்த எழுத்துக்களோட மீனிங் வந்து மாறும். ஆல்ரைட், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து ஒரு 9 வேர்ப்ஸ்க்கான காஞ்சிஸ் வந்து பார்க்க போறோம். நாளைய லெசன்ல ஒரு 8 வேர்ப்ஸ்க்கான காஞ்சிஸ் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ முதலாவது காஞ்சி இக்கு காஞ்சி. இதற்கு வந்து கோ அப்படின்ற இன்னொரு சவுண்டும் இருக்கு, கியோ அப்படின்ற இன்னொரு சைனீஸ் சவுண்ட்ஸும் வந்து இருக்கு. ஸோ இந்த காஞ்சி என்ன மீன் பண்ணுது அப்படின்னா போ அப்படின்ற மீனிங்கை வந்து குறிக்கும். அதாவது இக்கு அப்படின்னா டு கோ அல்லது வந்து போ அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கின்கோ. கின்கோ அப்படின்னா வந்து வங்கி அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கிலீஷில் வந்து பேங்க். ஸோ இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இந்த கின் அல்லது கின் அப்படின்ற சவுண்டானது பணம் அல்லது வந்து தங்கம் அப்படின்ற அர்த்தத்தை வந்து குறிக்கும். ஸோ பணம் போய் சேர்கிற இடம் வங்கி அப்படின்னு நீங்கள் இதை புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக ரியோகோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியோகோ அப்படின்னா வந்து டு ட்ராவல் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த காஞ்சிஸ் பற்றி எனக்கு ஐடியா இல்லை, இனிமேல் தான் வந்து படிக்கணும். ஆல்ரைட், இப்போ அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஆல்ரைட், ஸோ அடுத்த காஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு காஞ்சி அல்லது வந்து ராய் காஞ்சி அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த குரு ராய் அப்படின்றது 2 சவுண்ட்ஸ். இது ரெண்டுக்கும் வந்து மீனிங் ஒன்று தான். இது வந்து டு கம் அல்லது வந்து வா அப்படின்னு அர்த்தம். எப்படி போன காஞ்சி போ அப்படின்ற அர்த்தமோ அதற்கு நேர் எதிரான சொல்லான வா அப்படின்ற அர்த்தத்தை இந்த காஞ்சி வந்து குறிக்கும். ஸோ இந்த இடத்துல குரு அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 காஞ்சி இருக்கிறதுனால இங்கே சைனீஸ் சவுண்டானது உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இதனால் இங்கே இது ராய்னன் அப்படின்னு வந்து படிக்கணும். ஸோ ராய்னன் அப்படின்னா வந்து வருகிற வருடம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராய்ஷு. ராய்ஷு அப்படின்னா வரும் வாரம். இதே மாதிரியே ரைகெட்ஸு அப்படின்னா வரும் மாதம் அப்படின்னு வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ரொம்பவே சிம்பிளான காஞ்சி தான் வந்து இது. ரைட், அடுத்த காஞ்சிக்கு போகலாம். இது வந்து மிரு காஞ்சி அல்லது வந்து கென் காஞ்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிரு அப்படின்னாலும் கென் அப்படின்னாலும் பார் அப்படின்ற அர்த்தம் தான். தனியாக இந்த காஞ்சியும் ரூவும் வரும் பொழுது இந்த மீ அப்படின்ற அந்த சவுண்டுக்காக மட்டும் இந்த காஞ்சி வந்து அசைன் ஆகும். ரூவை வந்து நம்ம தனியாக எழுதணும். ஸோ இதை பற்றி தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வச்சே வந்து மிரு மித்தே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொற்களை வந்து உருவாக்க முடியும், வேர்ப்ஸ் அண்ட் வந்து டைமை பேஸ் பண்ணி. ஆல்ரைட், ஸோ அடுத்ததாக வந்து மிசேரு. மிசேரு அப்படின்னா வந்து காட்டு அப்படின்ற அர்த்தத்தை வந்து குறிக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இகேன். இகேன் அப்படின்றது வந்து ஒப்பீனியன் அப்படின்ற மீனிங்கை குறிக்கும். தமிழில் வந்து என்னுடைய பார்வையில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட அந்த மீனிங்கை வந்து இந்த வொக்காபுலரி ஆனது குறிக்கும். ஸோ இப்போ அடுத்த காஞ்சி வந்து பார்க்கலாம். இது வந்து இரி அப்படின்ற ஒரு சவுண்டுன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், இரேரு அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க, அல்லது ஹயிரு அப்படின்னு இன்னொரு சவுண்ட் இருக்கு, பிளஸ் நியூ அப்படின்ற இன்னொரு சவுண்டும் இருக்கு. ஸோ இது வந்து ஹயிரு. ஹயிரு அப்படின்னா வந்து டு என்டர் அல்லது வந்து அர்த்தம். அதாவது ஒரு இடத்துல நுழையிறோம் இல்லைங்களா, ஸோ என்ட்ரி ஆகிறது அப்படின்றத வந்து ஹயிரு அப்படின்ற இந்த வொக்காபுலரி ஆனது குறிக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரேரு. இரேரு அப்படின்றது வந்து டு புட் இன் அல்லது வந்து வைத்தல். ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல வைத்தல் அப்படின்ற மாதிரி வந்து பொருள்படும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூகக்கு அப்படின்னா வந்து படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் அப்படின்றது இந்த காஞ்சியோட அர்த்தத்துலேருந்து புரிஞ்சுக்க முடியும். விச் மீன்ஸ் லிட்டரலாக வந்து அட்மிஷன் அல்லது வந்து என்ட்ரன்ஸ் அப்படின்றத வந்து குறிக்கும். ஆல்ரைட், அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஸோ முன்னாடி பார்த்த காஞ்சி எப்படி உள் நுழையிறது அப்படின்றத குறிக்குமோ, இந்த காஞ்சியானது வெளியில் வர்றது அப்படின்றத வந்து குறிக்கும். அதாவது டு லீவ்.
ஆல்ரைட். ஸோ இதுக்கு வந்து தெரு அப்படின்னு ஒரு சவுண்டும், தசு அப்படின்ற ஒரு சவுண்டும், ஷுட்ஸு அப்படின்ற ஒரு சவுண்டும் இருக்குது. ஸோ இது வந்து அதிகமாக இந்த டே சவுண்ட் வந்து அதிகமாக உபயோகமாகும். இதெல்லாம் வந்து ஒக்காபுலரிஸ் படிக்க படிக்க இந்த சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எளிமையாகவே வந்து புரிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரு அப்படின்னா வந்து டு லீவ் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தசு. ஸோ தசு அப்படின்னா வந்து எடுத்தல் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ போன காஞ்சியில் வந்து வைத்தல் அப்படின்றத பார்த்தோம். இந்த காஞ்சி வந்து எடுத்தல் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேகுச்சி. தேகுச்சி அப்படின்னா வே டு எக்ஸிட் அல்லது வந்து வெளியேறும் வாயில் அப்படின்றது குறிக்கும். ஸோ இந்த ப்ரீவியஸ் காஞ்சியில் வந்து இந்த காஞ்சியும் ப்ளஸ் அந்த சதுரமாக இருக்கிற காஞ்சியும் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இரிகுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ட்ரன்ஸ் அப்படின்னு வந்து அர்த்தம், நுழைவு வாயில். ஸோ இந்த இடத்துல வந்து தேகுச்சி அப்படின்னா வந்து வெளியேறும் வாயில். அடுத்த காஞ்சிக்கு போகலாம். இது வந்து தபே காஞ்சி, அதாவது சாப்பிடு அப்படின்றதுக்கான காஞ்சி. ஆல்ரைட், இப்போ ஒக்காபுலரிஸ் அண்ட் சவுண்ட்ஸ் பார்க்கலாம். தபேரு அப்படின்றது ஒரு சொல். அதில் வந்து த அப்படின்ற சவுண்டுக்கு வந்து இந்த காஞ்சியானது வரும். ஸோ இதற்கப்புறம் வந்து காலத்தை பேஸ் பண்ணி வர்ற எல்லா சொற்களுக்கும் வந்து ஹிரகான லெட்டர்ஸ் வந்து வரும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோக்கு அப்படின்ற இன்னொரு சவுண்டும் இருக்குது. இதுவும் இம்பார்ட்டண்ட்டான சவுண்ட் இந்த காஞ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒக்காபுலரிஸ் பார்க்கலாம். தபேரு. தபேரு அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபே மோனோ. ஸோ தபே மோனோ. மோனோ அப்படின்னா பொருள், தபே மோனோ அப்படின்னா சாப்பிடும் பொருள் அல்லது உணவுப் பொருள் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷொக்குஜி. ஷொக்குஜி அப்படின்னா வந்து மீல் அப்படின்றத வந்து குறிக்கும். அதாவது செட் மீல் அந்த மாதிரி மீனிங் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷொக்குதோ அப்படின்னு வந்து ஒரு சொல் இருக்குது. ஸோ ஷொக்குதோ அப்படின்னா வந்து கேஃபெட்டீரியா அப்படின்னு வந்து அர்த்தம். இந்த ஸ்கூல்கள்லையும் ஆஃபீஸ்லேயும் வந்து இருக்கும் இல்லைங்களா, உணவு பரிமாறும் இடம். அதுதான் வந்து ஷொக்குதோ அப்படின்னு வந்து இங்கே சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து N5 லெவல் வேர்ட்ஸ் தான். கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒக்காபுலரிஸ் ஃபஸ்ட்டு படிங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து காஞ்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து எளிமையாக இணைச்சி வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்த காஞ்சிக்கு போகலாம். ஆல்ரைட், இது வந்து நொமு காஞ்சி. அதாவது இந்த தபே காஞ்சி இருக்கு இல்லைங்களா, இந்த தபே காஞ்சியோட முழு காஞ்சியை வந்து ரேடிக்கலாக மாற்றும் பொழுது இவ்வளோ சிம்பிளிஃபைடாக மாறும். ஸோ இதுவும் சாப்பிட்றது சம்பந்தமான ஒரு சொல் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த காஞ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஜின் காஞ்சியும் இந்த சின்ன சிம்பிளும் வந்து வரும். ஸோ இது வந்து நொமு அப்படின்ற ஒரு சவுண்டை வந்து பெற்றிருக்கும். ஸோ நொமு அப்படின்னா குடித்தல் அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது டு ட்ரிங்க் அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். நொமு அல்லது இன். இங்கே பார்க்கலாம், நொமு அப்படின்னா டு ட்ரிங்க் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நொமிமோனோ, குடிக்கும் பொருள் அப்படின்னு வந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷொக்கு. ஸோ அதாவது குடிக்கும் பொருள் மற்றும் சாப்பிடும் பொருள், அதாவது ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபுட் அல்லது வந்து பீவரேஜ் அண்ட் ஃபுட் அப்படின்றத இதை மீன் பண்ணும். அடுத்த காஞ்சி பார்க்கலாம். ஆல்ரைட், ஸோ இது வந்து டு ரீட் அப்படின்றதுக்கு வருகிற காஞ்சி. இந்த முதல் ரேடிக்கல் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது எங்கெல்லாம் வருதோ அது வந்து பேசுறது, படிக்கிறது, ரீட் பண்ணுறது அப்படின்ற அர்த்தத்தை வந்து குறிக்கும். நீங்கள் இன்னும் சில காஞ்சிஸ் வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஹனாஷி அப்படின்ற ஒரு காஞ்சி கூட இருக்குது. அதாவது பேசுறதை குறிக்கிற காஞ்சி. அதுக்கும் வந்து இந்த ரேடிக்கல் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல இந்த முழு காஞ்சியானது டு ரீட் அப்படின்றத குறிக்குது. ஸோ இதோட சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா யோமு. யோமுனா படித்தல். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதாவது ஜப்பானில் நடக்கிற சில நியூஸ் ஆர்டிகல்ஸை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு N5 லெவலில் அல்லது வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வந்து நியூஸ் ஆர்டிக்கலாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோமு. ஸோ இந்த யோமு வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பு. ஸோ நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளிஃபைடு காஞ்சிஸ் அண்ட் ஹிரகானால வந்து இருக்கும். அதனால தான் இந்த சொல்ல வந்து நான் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ இதற்கு தொக்கு அல்லது வந்து தோ அப்படின்ற சவுண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல யோமு அப்படின்னா டு ரீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோமி கத்தா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யோமி கத்தா அப்படின்னா வே ஆஃப் ரீடிங் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா படிக்கும் முறை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்த ஒக்காபுலரி போகலாம். தொக்கு ஷோ. தொக்கு மற்றும் ஷோ, அதாவது படித்தல் மற்றும் எழுதுதல். ஸோ எழுதிய விஷயத்தை வந்து படிக்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து ரீடிங் புக்ஸ் அப்படின்றது இதனால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த காஞ்சியை பற்றி அடுத்த ஃப்ளாஷ் கார்டில் பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொக்கு ஷா. ஸோ இந்த ஷா காஞ்சி இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இது வந்து ஒரு ஆளை குறிக்கும். ஸோ இது வந்து ரீடிங், இது வந்து ஆல்.
ஸோ ரீடிங் பண்ணுற ஒரு நபர் அல்லது வந்து ரீடர் அப்படின்றத வந்து இந்த காஞ்சியானது வந்து குறிக்கும். ஸோ தமிழில் வந்து வாசகர் அப்படின்னு வந்து இதை சொல்ல முடியும். ஸோ இப்போது அடுத்த காஞ்சிக்கு வந்து போகலாம். ஆல்ரைட், ஸோ இதுதான் வந்து கக்கு காஞ்சி. ஸோ கக்கு மற்றும் ஷோ அப்படின்ற 2 சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கக்கு அப்படின்னா வந்து எழுதுதல் அப்படின்றத வந்து குறிக்கும். அடுத்த வொக்காபுலரி பார்த்தீங்க அப்படின்னா ஷோதென் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னதான் எழுதுறது அப்படின்றத குறித்தாலும் இது வந்து இன்னொரு பக்கம் வந்து எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்றத வந்து குறிக்கும். ஸோ ஹோன் அப்படின்றதும் வந்து புத்தகத்தை தான் குறிக்கும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம். பட் ஸ்டில் அந்த ஹோன்றது வந்து ஒரு ஜெனரலைஸ்டு ஃபார்ம், ஒரு புத்தகம் அப்படின்றத வந்து குறிக்கும். ஸோ இந்த ஷோ அப்படின்ற சவுண்டானது எழுதப்பட்ட புத்தகம் அல்லது வந்து பிரசுரம் செய்யப்பட்ட புத்தகம் அப்படின்றத வந்து குறிக்கும். ஸோ இந்த இடத்துல ஷோதென் அப்படின்னா புத்தக விற்பனை நிலையம் அப்படின்னு வந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்க முடியும் தமிழில். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஷோ. ஸோ ஜிஷோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிக்ஷனரி அப்படின்றது தான் வந்து மீனிங். ஆல்ரைட், ஸோ அடுத்ததாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வொக்காபுலரி தோஷோகான். ஸோ இது வொக்காபுலரி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த வொக்காபுலரி நான் ஆல்ரெடி படிச்சிருந்தேன். ஸோ இந்த காஞ்சியை கூட இணைச்சு படிக்கும் பொழுது என்னால் இன்னும் வந்து எளிமையாக வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த முதல் காஞ்சியானது மேப் அப்படின்றத வந்து குறிக்கும். ஸோ அடுத்தது வந்து புத்தகத்தை குறிக்கும்னு இப்போ தான் பார்த்தோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி பார்த்தது தான் இந்த கான் அப்படின்ற காஞ்சி. இது வந்து பில்டிங் அப்படின்றத குறிக்கும். ஸோ வரைபடங்கள் மற்றும் புத்தகங்கள் வைக்கப்படுகிற இடம், அதாவது தோஷோகான். ஸோ இந்த தோஷோகான்றத வொக்காபுலரியை ஃபர்ஸ்ட் படிச்சு புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த காஞ்சியை பார்க்கும் பொழுதே நீங்கள் வந்து தோஷோகான் அப்படின்றத ரீட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து உங்களுக்கு வராது, பட் நாட்கள் போக போக வந்து கண்டிப்பாக இதை உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரைட், ஸோ இவ்வளவு தான் இன்னைக்கு பார்த்த மொத்த காஞ்சிகளும். ஸோ இன்றைக்கி வந்து 9 காஞ்சி வந்து பார்த்துருக்கோம் இந்த வேர்ப் அல்லது வந்து ஆக்ஷன் அப்படின்ற குரூப்பில். ஸோ இதை தொடர்ந்து இன்னும் ஒரு 8 காஞ்சிஸ் வந்து இருக்குது. ஸோ இது இல்லாமல் N5 பொறுத்த வரைக்கும் நியூமரஸ் நம்பர் ஆஃப் வேர்ப்ஸ் அண்ட் நவுன்ஸ் குறிக்கிற வொக்காபுலரிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் காஞ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த காஞ்சி மட்டும் தெரிஞ்சால் போதும். நீங்கள் நினைக்க வேண்டாம் வேர்ப்ஸ் வந்து இவ்வளோதானா வொக்காபுலரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நிறைய வந்து வொக்காபுலரிஸ் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் இன்னும் வருகிற லெசன்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.